வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று சொல்லலாம். காரணம், நல்ல வெப்பநிலை. அதாவது இங்கு 23 கிராட் வெப்பநிலையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் வெளியில் போய் விளையாடும்போது இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்களும் நிச்சயம் வீட்டுக்குள்ளே இருக்காதீர்கள். இந்த சூரிய ஒளியை பார்த்த உடனே உங்களுக்கு சுந்தரமான நினைவுகள் எல்லாம் சுற்றி சுற்றி வருவது உண்மை. அது சுந்தரம் என்பதற்கு அப்பால் சுகமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். காரணம், குளிர்கால நிலையிலே நாங்கள் இதுவரை காலமும் அடைபட்டு கிடந்த நாங்கள் இப்படி வெயில் வரைகளில் நாங்கள் விழித்தெழ வேணும், வெளியில் வர வேணும். நல்ல ஒரு சுத்தமான காற்று, அதை விட சுத்தமான ஒளி, இந்த சூரிய ஒளியில் எங்களுக்கு உடலுக்கு படும்போது சுதந்திரமான ஒரு வீரிய உணர்வு கிடைக்கிறதல்லவா. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதுமே வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறது, சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல் இருக்கும், ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். ஆனால் வெளியில் வந்து மூச்சு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் தானாக வரும். அந்த ஒட்சிஜனை வெளிவிட்டு அந்த உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுற அந்த மூச்சு பயிற்சி, அது வெளியில் நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு இன்பமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் எந்த மனதுக்குள்ளே நான் இப்பொழுது ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நான் நடந்து ஓடி ரெண்டும் செய்துவிட்டு வந்திருந்தேன். உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. இந்த சூரிய ஒளி அதை உடனடியாகவே எனக்கு நறுக்கென்று 4 வார்த்தைக்கு உடனே வந்தது. நீங்கள் கட்டாயம் வெளியில் செல்ல வேணும். அதாவது இந்த ஒளியை காணும்போது காலையிலும் மாலையிலும் இந்த ஒளி, சில நேரம் காலை போகிறவர்களுக்கு மாலையில் போக தேவையில்லாமல் இருக்கும். அந்த மாலையிலும் நீங்கள் போனால் நல்லதாக இருக்கும். நிறைய தூரம் நடப்பதில்லை, குறைஞ்ச அளவு தூரம் சூரிய ஒளிக்குள் நிற்க வேணும். இதனால் என்ன செய்யும்? விட்டமின் டி கிடைக்கும், புத்துணர்வு கிடைக்கும், புது பொலிவு கிடைக்கும், புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஆரோக்கியமாக வரும். எனவே சூரிய ஒளியை கண்டு சுகம்தானே என்று வீட்டுக்குள் படுத்து விடாதீர்கள், வெளியில் வாருங்கள். அந்த சூரிய ஒளியின் வீரியத்தை நீங்களும் உணர்ந்து வாருங்கள். நன்றி.